வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 50 ml நல்லெண்ணெய், கடுகு 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மணத்தக்காளி வத்தல் 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, 10 பூண்டு பல், சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி 2 தூளாக நறுக்குனது. கடாய் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அது கூட வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட பூண்டு, தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, மணத்தக்காளி வத்தல் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கணும். வத்தல் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து திக்காகி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு ரெடி, வத்த குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.